Question number 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that the function such that real number goes to x belongs to real number such that -1 less than x less than 1 is defined by f of x equal to x plus modulus of x. X belongs to all the real number is one function and also onto function அப்படின்னு சொல்லணுமாமா. என்ன சொல்லணுமா, இங்க வந்து ரியல் நம்பர்ல இருந்து இங்க நமக்கு கோடோமைல் கொடுத்திருக்காங்க, நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இது கண்டிப்பா நமக்கு 1 ஆவும் ஆன் 2 ஆவும் இருக்குன்னு சொல்லி முடிச்சா முடிஞ்சிச்சுமா. சரி, ஷோதாட் கொடுத்தாச்சு. அப்ப ஷோதாட் கொடுத்ததுல நமக்கு இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு எப்பவுமே இன்னொரு ஃபங்க்ஷன், இப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சாலே வேலை முடிஞ்சிச்சுமா. அப்போ நல்லா கவனிக்கணும். சோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சோ மாடுலஸ்க்குள்ள நீங்க என்ன வேல்யூ போட்டாலும், அதாவது பிளஸ் வேல்யூ போட்டாலும் மைனஸ் வேல்யூ போட்டாலும் அது பாசிட்டிவா தான் கொடுக்கும். அப்படிதானே? கேட்டுதானமா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நான் பிளஸ் எக்ஸாவும் கன்சிடர் பண்ணிக்கிறேன், மைனஸ் எக்ஸாவும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ரெண்டுமே நமக்கு எப்படிதான் வரப்போகுது, ஆல்வேஸ் வித் பாசிட்டிவ். அப்படின்னா இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப செக் பண்ணி பாருங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர் ஆல்வேஸ் பிளஸ் எக்ஸ் தானே. இப்போ எக்ஸ் உடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் எக்ஸ் உடைய ஆன்சர் 0 மேல போட்டா இந்த இடத்துல ஃபுல்லா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான. செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பிளஸ் எக்ஸ் ன்னு போடுறேன். அப்ப எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 போடுறதுல எக்ஸ்க்கு நீங்க என்ன வேல்யூ 0 விட பெருசா போட்டாலும் வரக்கூடிய ஆன்சர் எப்பவுமே பாசிட்டிவா தான் வரும். கரெக்ட் தானமா? எஸ் சார். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பிளஸ் எக்ஸ் வந்துச்சு. அதே போல செகண்ட் கண்டிஷன் மைனஸ் எக்ஸ் இருக்கா இல்லையா, அப்ப எக்ஸ் லெஸ் தென் 0 போட சொல்ல இந்த இடத்துல 0 விட கம்மி, 0 விட கம்மி எக்ஸுக்கு பதிலா நீங்க நெகட்டிவ் வேல்யூ போடுங்க. நெகட்டிவ் வேல்யூ போட சொல்ல இந்த நெகட்டிவ் என்னவா போய் நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ மாறிடுமாமா? பாசிட்டிவ் ஆயிடும். எஸ் சார். புரியுதா இல்லையாமா? ஆமா சார். அப்ப இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டா பிரிக்க போறதுனால இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை ரெண்டா பிரிக்க போறேன். எப்படின்னா பாருங்க, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஃபங்க்ஷனா பிரிக்கிறேமா. ஒன்னு சோ எக்ஸ் டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் போட்டேன். அப்ப எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. ஓகே தானேமா? இந்த இடத்துல எக்ஸ் இருக்கா இல்லையா, அது என்ன பண்ணிட்டேன் பிளஸ் எக்ஸா மாத்திக்கிட்டேன். பிளஸ் எக்ஸ் வாட் இஸ் த கண்டிஷன், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0. அடுத்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மாத்தலாமா. எக்ஸ் டிவைட் 1 மைனஸ் எக்ஸ் கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தென் 0. ஓகே தானேமா? அப்போ இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனா பிரிச்சிட்டேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை என்ன சொல்லணுமா, கண்டிப்பா 1 ஃபங்க்ஷன் சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படி என்ன பண்ண போறேன்னு சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளா முடிய போதுமா. சரிதாமா? ஓகே சார். ஆரம்பிக்கலாமா? அப்ப 1 ஃபங்க்ஷன் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். லெட் f of x is equal to x by 1 plus x greater than or equal 0. அப்ப இது 1 ஃபங்க்ஷன் தான், நமக்கு ஆல்ரெடி கண்டிஷன் தெரியும். சோ இந்த கண்டிஷன் போடுறேன். சோ 1 ஃபங்க்ஷன். சோ 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன எழுதணும், f of x1 is equal to f of x2. இது கண்டுபிடிக்கணுமா இல்லையாமா? அப்ப ரெண்டையும் நம்ம x1 is equal to x2 வரணுமா இல்லையா? இங்க அப்ளை பண்ணுங்க. x1 divide by 1 plus x1 is equal to x2 divide by 1 plus x2. So simple நம்ம cross multiply பண்ணுங்க. So cross multiply பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கமா. ஃபர்ஸ்ட் x1 வச்சு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்ப x1 plus x1 x2 னு வரும் is equal to இந்த 1 plus x1 வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. x2 plus x1 x2 னு வருமா. அப்ப இந்த யார் கேன்சல், x1 x2 கேன்சல் ஆயிருமா. சோ மீதி ரிமைனிங் யாருமா இருப்பாங்க, x1 is equal to x2 இருப்பாங்க. therefore நமக்கு வந்து f of x1 is equal to f of x2 போட சொல்ல நமக்கு x1 is equal to x2 வந்ததனால என்ன அர்த்தம், therefore f is 1 function. அப்ப என்ன பண்ணியாச்சு, நான் 1 ஃபங்க்ஷன் முடிச்சாச்சுமா. ஓகே தானேமா? அடுத்த என்ன போணும், on to function போணுமாமா. ஓகே, yes sir. what is the on to function எப்படி எழுதுவீங்க? On to function f of x is equal to y. Very good. So f of x is equal to y. What is the f of x answer? X by 1 plus x is equal to y ன்னு சொல்லுவீங்களாமா. இதுல இருந்து x in terms of y கேட்டீங்க. இத கிராஸ் பண்ணுங்கமா. அப்ப x is equal to 1 plus xy. அப்ப இத நேரா இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சைடு கொண்டு போய் மைனஸா போயிடும். அப்ப x minus xy is equal to 1. இது வந்து x காமனா எடுத்தேன். x காமனா எடுத்தா 1 minus y வருமாமா is equal to 1. அப்ப x is equal to 1 by 1 minus ன்னு சொல்லலாமா. அப்ப இந்த x ஓட ஆன்சரை நான் f of x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கமா. சப்ஸ்டிட்யூட்
substitute x in f of x. சரிங்களா? இப்போ இங்க அப்ளை பண்ண பாருங்க, f of x இங்க இருக்குதுமா. சோ இங்க இருக்கு f of x, இது அப்ளை பண்றேன். சோ f of x is equal to x க்கு பதிலா 1 by 1 minus y whole thing divided by 1 plus 1 by 1 minus y. சரியாமா? சோ இது LCM Yes, எடுத்துக்கோமா. sir. அப்ப ஆன்சர் 1 by 1 minus y whole thing divided by 1 minus y plus 1 by 1 minus y. சரியாமா? Yes, sir. இப்ப யார் யாருன்னு கேன்சல் ஆவாங்க? 1 by y, 1 minus y, 1 minus y. 1 minus y, 1 minus y cancel. Me the remaining? 1, 1. 1, 1, 1. Hmm. 1 minus 1, அப்ப இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படிதானே மேம்? நான் இதை கிராஸ் பண்ணதுல இங்க sir. y வரும் அப்படிதானே? இங்க y வரும், இங்க நமக்கு y அங்க வரும், y வரும். இங்க y வரும். ஓகே ஓகே, அப்புறம் சாரி. y by y 1 minus y வரும். ஓகே ஓகே, நான் இங்க மிஸ்டேக் y, இங்கேயும் y. அப்ப இங்க y வரும் அப்படிதானேமா? கரெக்டா இருக்கு. அப்ப இங்க y கரெக்டா இருக்கணுமா? ஓகே. இப்போ இங்க மீதி ரிமைனிங் யாருமா? f of x is equal to answer y by, சோ இங்க ரெண்டுமே கட் ஆயிருமா? இப்ப இங்க ஒண்ணு மட்டும் வருமா? அதனால y. இதானே? Yes, sir. ஓகேவா? நான் அதுல இருந்து கவனிக்காம விட்டேன். ஓகேமா? therefore it is Therefore, it onto. is onto function. அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0ன்னு எடுத்து இதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன். சரி, நம்ம இப்ப அதே மாதிரி கண்டிஷன் லெஸ் தென் எடுக்குவோமா இல்லையா? அப்ப லெஸ் தென் எடுத்தா மைனஸ் Yes, sir. வரணுமா? மைனஸ். அப்ப செகண்ட் கேஸ் எடுக்கிறேன், கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2 மா. So what is the function? F of x is equal to 1 by 1 minus x. கரெக்ட் தானேமா? So x less Yes, than sir. 0. கரெக்டா எழுதிருக்கானாமா? ஆமா. இப்ப அதே மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஒன் அண்ட் ஃபங்க்ஷன். So what is the one and function Yes, sir. definition? எப்படி எழுதுவீங்க one and function definition? f of 1, f of x1 is equals to f of x2. ஓகே தானேமா? So proceed Yes, பண்ணுங்க sir. பாப்போம். சாரி, இங்க மேல x வரும், அப்படி தானே? x தானே வரும், தப்பா எழுதிருக்கேன். Yes, sir. x by 1 minus. இப்ப எப்படி எழுதலாம்? x1 by 1 minus x1 is equal to x2 by x2 by 1 minus x2. So simple cross multiplication. Up answer x1 minus x1 x2 is equal to x2 minus x1 x2. சரியாமா? அப்ப இந்த x1 Yes, x2 x1 x2 கட்டாயிருமாமா? The remaining answer x1 is equal to x2. Therefore f is 1 function. Okay, one function prove ஆயிட்டாமா? Yes, sir. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? on to function பண்ணுமா இல்லையா? Okay. ஆமா. So what is the on to function definition? எப்படி எழுதுவீங்க? f of f of x is equal to y. x by 1 minus x is equal to y ஆமா? So cross பண்ணுங்க. அப்ப x is equal to answer எப்படி எழுதுவீங்க? y minus xy. இப்ப x ஒரு சைடு குரூப் பண்ணுங்கம்மா. அப்ப x plus xy is equal to y. So x நீங்க காமனா எடுத்தீங்கன்னா 1 plus y is equal to y. அப்ப x is equal to y by 1 plus y ன்னு வருமா இல்லையா? அப்ப இந்த y x உடைய Yes, sir. ஆன்சரை f of x சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? substitute x is F of equal x x is- in f of x. சரியாமா? ஓகே. Yes, sir. f of x அப்ளை பண்ணா what is the answer? எப்படி எழுதலாம்? x க்கு பதிலா y. So y by 1 plus y divided by, so அடுத்து 1 minus y by 1 plus y. So take LCM. அப்ப answer y by 1 plus y divided by 1 plus y minus y divided by 1 plus y. When the 1 plus y கட் ஆயிருமாமா? When the y கட் Yes, ஆயிருமா? sir. மீதி ரிமைனிங் ஆன்சர் யாருமா இருப்பாங்க? y by 1 தானே இருக்கும். y by 1, yes, y தான் y. இருக்கும். அப்ப f of x equal to நமக்கு y ன்னு வந்துட்டா, therefore Yes, sir. it is Therefore, it is onto function. onto function. Therefore f is 1 And onto. and onto. Hence prove. Okay, then sum புரியுதாமா? Yes, sir. இதான் டவுட் இருக்காமா? No, sir. No, sir. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes, sir. அடுத்து நெக்ஸ்ட் சம் என்ன இருக்கு பாருங்க. நம்ம செகண்ட் क्वेश्चन யாருக்கு நீ பண்ணிட்டோம்ல? செகண்ட் சம் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் क्वेश्चन. Yes, sir. ஓகேமா?
ஓகேமா. கொஸ்டின் நம்பர் 3 ஓகேவாமா? பார்க்கலாமா? Yes, sir. ஓகே. என்ன சொல்றாங்க பாருங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நான் எம்டி செட் எக்ஸ், எக்ஸ்ங்கிற ஒரு நான் எம்டி செட் இருக்குது. கன்சிடர் பி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் செட் ஆஃப் ஆல் த சப்செட் ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது யாருன்னா எக்ஸ வச்சு உருவாக்கக்கூடிய எல்லா சப்செட்டும் இஸ் கால்ட் அஸ் என்னது பி ஆஃப் எக்ஸ். இப்ப இந்த பி ஆஃப் எக்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு ரிலேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த ரிலேஷனுக்குள்ள எப்படி கொண்டு வராங்க, the subset A and B, அதாவது ஏயும் பியும் என்னது சப்செட் இன் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் உடைய சப்செட்டா எடுத்துட்டு A is relation to B if and only if A is subset of B அப்படின்னு சொல்றாங்க. R is equivalence relation on P of X. So is அதாவது என்ன கேக்குறாங்க, is R is equivalence relation on P of X. So P of X ல வந்து நமக்கு வந்து இது equivalence relation இருக்குமா இல்லையா, இதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகே தானேமா? Yes, sir. ஓகே. இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டயக்ராம் எடுக்கலாம் விளங்கினா ஈஸியா இருக்குமா, அதாவது நம்ம செட்டு கூட போட்டுக்கலாம். செட்டு கூட சரிங்களா, செட்டு கூட ஈஸியா போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்றேன் உங்களுக்கு சிம்பிளா புரியுதுன்னா, எக்ஸ் அப்படிங்கிற செட்ல எக்கச்சக்கமான எலிமெண்ட்ஸ் இருக்குமா, 1 2 3, அதாவது இதுல 1 2 3 எடுக்கணும் ரூல் கிடையாது அப்படிதானே. ஸ்பெசிபிக்கா எதுவும் எக்ஸ்ங்கிறது நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்ல. No, sir. அப்போ நான் சிம்பிளா எடுத்துக்கிறேன். இப்ப எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்ல 1,2 எடுத்துக்கலாமா, அண்ட் பி அப்படிங்கிற செட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1,2,3 எடுத்துக்கிட்டேன். அதே போல சி அப்படிங்கிற செட் நம்ம எடுத்துக்கிறேன். சோ 1 2 3 4 சும்மா எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன், உங்களுக்கு புரியுதுக்கான ஈஸியா. சரியாமா? ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஈக்வலன்ஸ் ரிலேஷனா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் பார்க்கணுமா இல்லையா? ஈக்வலன்ஸ் ரிலேஷன் அப்படிதானமா ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். சோ ரிஃப்ளெக்சிவ் எத்தனை எலிமெண்ட் வேணும், ஒரே ஒரு செட் ஏ அப்படிதானமா? ஏ. அப்போ ஏ இஸ் பிலாங்ஸ் டு பி ஆஃப் எக்ஸ் அப்படிதானமா? பி ஆஃப் எக்ஸ். இப்ப ஏ அப்படிங்கிற எலிமெண்ட் இங்க ஏ அப்படி எழுதிக்கணும் இல்லையா, மறுபடியும் ஏ எலிமெண்ட் எழுதிக்கிறேன் 1,2. இப்போ இந்த 1,2 உள்ள எலிமெண்ட் இந்த 1,2 இருக்குதா இல்லையா? எஸ் சார். இருக்குதா இல்லையா? அப்போ நான் என்ன பண்றேன், ஏ அப்படிங்கிறது இங்க இது மாதிரி எழுதலாம் அப்படிதானே. பாருங்க, ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ கரெக்ட். எஸ் சார். ஏ வந்து ஏ குள்ள இருக்குது. தட் இம்ப்ளைஸ் ஏ ரிலேஷன் டு ஏ, therefore it is reflexive. ரிஃப்ளெக்சிவ் புரிஞ்சுச்சா பாருங்க. எஸ் சார். ஓகே, அதாவது ஒரு செட்டை எடுத்து அதுக்குள்ளே இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1,2 1,2 இருக்குது. இங்க பி எடுத்து பாருங்க 1,2,3 மறுபடியும் 1,2,3 அதுக்குள்ள இருக்கும். சரிங்களா? பி வந்து பி கூட இருக்கும், சி வந்து சி கூட இருக்கும். ஓகே தானேமா? எஸ் சார். புரியுதா இல்லையா? ஆமா. ஓகே. அடுத்து யாரு பார்க்க போறோம், சிமெட்ரிக். So symmetric we need the two sets அப்படிதானே. So A and B belongs to P of X. ஓகே தானே? சப்செட்ல P of X எடுத்தாச்சு, A and B. இப்போ நான் என்ன பண்றேன், A அப்படிங்கிறது B குள்ள இருக்குமா, A ல உள்ள ரெண்டு எலிமெண்ட் 1,2 இருந்து B குள்ள இருக்குதா இல்லையா? ஆமா சார். அப்ப எப்படி எழுதுவீங்க, A subset of B that implies A relation to B. ஓகே தானேமா? ஏ வந்து பி குள்ளது நமக்கு இருக்குது. அப்படி உல்டாவை மாத்தி போட்டு பாருங்க, உல்டாவை மாத்தி பி ல உள்ள எல்லா எலிமெண்ட் ஏ குள்ள இருக்குதா? நோ சார். நோ. அப்ப பி நாட் சப்செட் ஆஃப் ஏ, தட் இம்ப்ளைஸ் எப்படி எழுதுவீங்க, பி நாட் ரிலேஷன் டு ஏ கரெக்ட் தானேமா? அங்க ஆர்ல கட் பண்ணிடணும், நாட் ரிலேஷன் கட் பண்ணி நீங்க வார்த்தையா எழுதுங்க, B is not subset of A, that implies B is not relation to A. இந்த வார்த்தையில எழுதிங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? Therefore it is not symmetric. Not symmetric. இது symmetric கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்ப இது symmetric கிடையாதுன்னா இது ஈக்குவலன்ஸா வர வாய்ப்பு இருக்குதா? நோ சார். இது ஈக்குவலன்ஸா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், டிரான்சிட்டிவ் என்ன பண்ணுவோம், செக் பண்ண போறோம். சோ டிரான்சிட்டிவ் செக் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபைனலா நம்ம எழுதிக்கலாம். சரிங்களாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். டிரான்சிட்டிவ். அப்ப நமக்கு டிரான்சிட்டிவ்க்கு எத்தனை செட்டுமே வேணும்? 3 elements. A, B, C belongs to P of X. கரெக்ட் தானேமா? எஸ் சார். இப்போ A ல உள்ள எலிமெண்ட் B குள்ள இருக்குதா இல்லையாமா? எஸ் சார். அப்ப எப்படி எழுதலாம், A subset of B gives எப்படி எழுதலாம், A relation B. எஸ் சார். இப்போ
பி வந்து சி குள்ள இருக்குமா இருக்கணுமா? பாருங்க, பி வந்து சி குள்ள இருக்குதா? பி சப்செட் Yes, ஆஃப் sir. சி such that பி ரிலேஷன் டு சி. கரெக்டா இருக்கணுமா? Yes, sir. ஏ வந்து பி குள்ள இருக்குது, பி வந்து சி குள்ள இருக்குது. இப்ப ஏ வந்து சி குள்ள இருக்குதா இல்லையா? No, sir. ஏ வந்து சி குள்ள இருக்குதா இல்ல? ஏ வந்து சி குள்ள இருக்குதா? ஏ No, sir. ஏ இந்த 1,2 இருக்கலாமா? Yes, ஏ sir. வந்து சி குள்ள இருக்குதா இல்லையாமா? ஆமா ஏல இருக்க எல்லா செட்டும் சில இருக்கு. அதான் கேக்குறேன். அப்ப ஏ Ah, is subset of C that implies A relation to C. Therefore, it is therefore it is transitive. transitive. ஓகே தானேமா? இது transitive Yes, sir. முடிவெடுத்தாச்சு. அப்ப இது ஈக்குவலன்ஸா இருக்குமா? No, sir. It's not equivalent R is because not. it's only இந்த R வந்து நமக்கு என்ன இல்ல, நமக்கு வந்து இந்த R relation சிமெட்ரிக்கா இல்ல. Therefore, symmetric it's இல்ல. not a equivalence. Therefore, it Yes, sir. is not symmetric. Therefore, it is not equivalence relation. Okay தானேமா? Yes, sir. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரிங்களா? இவன் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லல, இஸ்ன்னு கேட்டிருக்கான். இஸ்னா இது இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம வந்து செக் பண்ண சொல்லி இது வரல. சரிதானம்மா? முடிஞ்சிச்சுமா? Yes, sir. டவுட் இருக்காமா? No, sir. நல்லா புரியுதா? ஆமா சார். சரி, எக்ஸாம்பிளுக்கான அதாவது எக்ஸ்ங்கிறது தான் மெயின் செட். எக்ஸ்ல இருந்து நம்ம இருக்கு, நான் வந்து 3 செட்டை வச்சு ப்ரூவ் பண்ணிருக்கேன், ஏபிசி. சோ அதை வச்சு நம்ம நீங்க வந்து எக்ஸாம் அனுப்பணும். நீங்க சிம்பிளா ஓனா எழுதிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிளா ஒரே ஒரு டவுட். நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டீடைல்ஸ், அதாவது இது மாதிரி சும்மா வேரியபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுக்காம. அப்போ எல்லா டைமும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்து பண்ணலாமா? அதான், அதாவது நம்ம புரியதுக்காண்டி எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்ப இதே சம்ல வந்து சிம்பிளா சொல்றேன், the R is equivalence relation, show that R is equivalence relation தொட்டாச்சுங்களேன். show that equivalence relation அப்படின்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல எழுதிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே ஓகே ஆயிரும்ல. ரிஃப்ளெக்சிவ் ஓகே ஆயிரும், சிமெட்ரிக் ஓகே ஆயிரும், டிரான்சிட்டிவ் ஓகே ஆயிரும். அப்படி எக்ஸாம் எழுதணும் அவசியம் கிடையாது. சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப நமக்கு தேவைக்கு, அதாவது நம்ம வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம வந்து சிம்பிளா வந்து ஒரு எக்ஸாம் எடுத்து பார்த்து எல்லாம் நீங்க வந்து எடுக்கலாம். சோ அப்படின்னா ஈஸியா இருக்கு. வேற ஒண்ணு. ஓகே சார். ஓகே தானே? புரியுதா இல்லையாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே ஓகே, நல்லதுமா. அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகே, இப்போ क्वेश्चन நம்பர் என்னமா பார்க்க போறோம்? 5 பார்க்க, அப்படிதானே? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட். ஓகே, 5th क्वेश्चन பாருங்க. என்னமா கொடுத்திருக்காங்க? A அப்படிங்கிற ஒரு செட் கொடுத்திருக்காங்களாமா? எஸ் சார். -1 யாருமா? -1 0 1 2 மா. What is the B set ma? -4 -2 0 2. Very good ma. Okay, function f and g from where? எங்க போகுது ஃபங்க்ஷன்? எங்க போகுது? A ல இருந்து B போகுது. அப்ப f உம் A ல இருந்து B க்கு போகுது, g உம் A ல இருந்து B க்கு போகுது. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அது ரெண்டுமே தனித்தனி ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களா? பாருங்க, f of x is equal to x square minus 2 கொடுத்திருக்காங்க. so minus x கொடுத்திருக்காங்க. and g of x is equal to 2 modulus of x minus 1/2 கொடுத்திருக்காங்களாமா? எஸ் சார். அப்ப இது ரெண்டுமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், ரெண்டுமே ஈக்குவலா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணுமா? ஃபங்க்ஷன் இப்ப பாருங்க, ரெண்டுமே A ல இருந்து B க்கு தானே போகுது. அப்போ x ல உள்ளது ஃபுல்லா டொமைன், இது ஃபுல்லா கோ டொமைன். கரெக்ட் தானேமா? அப்ப இது வந்து டொமைன், இது வந்து டொமைன், இது நமக்கு என்ன சொல்லுவீங்க? கோ டொமைன். கரெக்ட் தானே? x க்கு பதிலா f of x ல போடும். ஃபர்ஸ்ட் மைனஸ் சொல்லுங்க. f of -1, what is the answer? 1 -1. 1 -1. 1 minus of -1 plus ஆ போயிரும்ல. Okay, +1, so it's just 1 plus 1. answer is 2. x க்கு பதிலா 0 சொல்லுங்க. 0 0 minus 0, answer 0. x க்கு பதிலா 1 சொல்லுங்க. f of 1 equal to 0. very good, 0. x க்கு பதிலா 3 சொல்லுங்க. சாரி, 2 சொல்லுங்க. 2 what is the answer ma? 4 - 2 2.
f of 2 equal to 4 minus 2 answer 2. ஓகே கரெக்டா எழுதியாச்சாமா? எஸ் சார். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த நம்பர்லாம் போய் ஆன்சர் வருதா வரலையா? ஆமா. ஓகே இப்போ நமக்கு என்ன பண்ணியாச்சு? இது நம்ம ஆர்டர் பேரும் நம்ம சேர்த்து எழுதணும். அதாவது f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி எழுத போறோம்னா பாருங்க ஆர்டர் பேரா -1க்கு 2 கரெக்டுதாமா? அடுத்து எஸ் சார். 0க்கு 0, அடுத்து 1க்கு 0, அடுத்து 2க்கு 2 கரெக்டா எழுதியாச்சாமா? ஆமா சார். நேரா g வந்துருவோமா? இப்போ x-க்கு பாரு அதே போல மைனஸ் சொல்லுங்க. எப்படி எழுதலாம்? -1 போட்டா g of -1 is equal to சொல்லுங்க 2 -1/2 1 minus 1/2 ஆமா? ஆமா. கழிச்சா 1/2 தான். 2 into 1/2 what is the answer மா? 1. 1. அப்ப -1க்கு உங்களுக்கு 1 வருது அப்படிதானே? எஸ் சார். -1 what is the answer? 1. ஆனா நமக்கு இங்க ஓகே எஸ் எஸ். என்னாச்சுமா? ஆனா 1 செகண்ட். அதாவது -1க்கு என்னமா வருது? நம்ம வந்து அப்பனா தப்பா போட்டுருக்குமா? g of x இங்க -1 இங்க -1 தான வரும் உங்களுக்கு. ஆமா. what is the answer? இங்க என்ன வரும் அப்ப உங்களுக்கு? அப்ப நம்ம இது -3/2. ஓகே -3/2 வா? நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? -3/2 னா -3 தான் வருமா? இல்ல வெளிய வரும்போது பாசிட்டிவ் தான வரும். 3/2 தான வரும். +3 வரும். -1 ஓட ஆன்சர் 2 வந்துச்சாமா? f of x க்கு f of x க்கு மைனஸ் வரும்போது yes 2 வந்துச்சு. 1 செகண்ட் இதுல ஃபங்க்ஷன் நம்ம தப்பா எழுதிருக்கோமா? ஒரு -1 வருதுல அது பார்க்கல கவனிக்கல. எஸ் சார். ஒரு -1 சாரி -1 ஓகேவாமா? இது கரெக்ட்டா இருக்கா பாக்குமா? எஸ் சார். ஓகே இப்போ பாருங்க இந்த நீங்க அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ண what is the answer? எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு -1 2 into modulus of -3/2 ஆ? -3/2 -1 2 cancel -1 2 cancel with +3 ஆ? +3 -1 what is the answer மா? 2. ஓகே தானமா? இப்போ அடுத்து x க்கு பதிலா யாரை போட போறீங்க? அடுத்து யாரு? 0. எஸ் சார். அப்ப g of 0 is equal to 2 modulus 2 minus 1/2 minus 1. அப்ப நமக்கு என்ன வரும்? அப்ப இது வந்து 2 into 2 cancel ஆயிரும் -1 2 cancel what is the answer மா? 0. -1 plus 1 0 yes. அடுத்து x க்கு பதிலா யாரை போடுறீங்க? 1 போடுவோமா? 1. g of 1 is equal to 2 modulus 1 minus 1/2 minus 1. அப்ப ஆன்சர் இது 2 modulus of 1/2 minus 1/2 ரெண்டுமே கேட்க ஒன்ஸ் ஆன்சர்மா 0 மறுபடியும் 0. x க்கு அடுத்து 2 போடுவீங்களா? 2. yes sir. g of 2 is equal to சொல்லுங்கம்மா 2 modulus g of 2 into minus 1. yes sir. இத கழிச்சீங்கனா 2 into 3/2 3/2 yes minus 2 cancel 3 ல இருந்து 1 கழிச்சா what is the answer? 2. ஓகே தானே? what is the g of x function? g function நம்ம எப்படி எழுதலாம்? -1 க்கு 2. yes sir. அடுத்து 0 க்கு 0 அடுத்து 1 க்கு 0 2 க்கு 2. இப்போ f of x function ஓட ஆன்சர் இங்க இருக்குது, g of x இங்க இருக்குது, ரெண்டும் ஈக்குவலா கேக்குறாங்க. அப்போ f of x வந்து 1 வச்சுக்கிறேன், இது நான் 2 வச்சுக்கிறேன். from 1 and 2 from 1 and 2 f is equal to g. அப்படிதானமா? ரெண்டு ஈக்குவலா இருக்கா இல்லையா? yes sir. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு பாஸ். f of x is equal to f of g. அப்போ b எதுக்கு சார்? ஏமா? அப்புறம் b நமக்கு b செட் கொடுத்திருக்காங்கல. அது நமக்கு கோடொமைன் தானமா? அது கோடொமைனோட எலிமெண்ட்ஸ் வரணும். இப்போ நமக்கு the 2 and 0 ரெண்டுமே இருக்குதா இல்லையா? பாருங்க 2 and 0 இங்க இருக்குதா இல்லையாமா? yes sir yes sir. இது இப்போ அத நம்ம கோடொமைன் கொடுத்தோம். அந்த -4 நமக்கு கோடொமைன் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் இங்க. அவ்வளவுதான் ரேஞ்ச் உடைய ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். புரியுதாமா? எஸ் சார். டவுட் இருக்குதாமா? நோ சார். ஓகே, இப்போ அடுத்து எத்தனை क्वेश्चन பார்க்க போறோம்? நம்பர்
ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் முடிஞ்சிச்சுமே இதோட. 6 சம் 6 சம் பாருங்க. இந்த சம்ம நீங்க ஆன்சர் பண்ணலாமா? எஸ் சார். என்ன சொல்றாங்க, செட் வந்து 1,2,3 அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் அந்த செட் நம்பர் ஆஃப் ரிலேஷன் உருவாக்க போறோம். அந்த ரிலேஷன் கண்டிப்பா யாரெல்லாம் இருக்கணுமா, 1,2 1,3 இருக்கணுமா. அது வந்து ரிஃப்ளெக்சிவாவும் சிமெட்ரிக்காவும் இருக்கணும். கண்டிப்பா எதுவா இருக்கக்கூடாதா, டிரான்சிட்டிவா இருக்கக்கூடாதா. அப்படின்னா நம்மளால எத்தனை ரிலேஷன் உருவாக்க முடியும், இதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, நம்ம இது மாதிரி ஒன்னு பண்ணோம்ல. எத்தனை ரிலேஷன் உருவாக்க முடியும்? So first வந்து we'll have 1,2 1,3. முதல்ல 1,1 1,1 2,2 3,3. ஓகே நம்ம இது எழுதியாச்சா கூட? எஸ் சார். 1,2 எழுதியாச்சா? எஸ் சார். 1,3 1,3. அப்ப கண்டிப்பா இது 1,2 1,3 போட்டா நமக்கு சிமெட்ரிக் வராது. அப்படிதானே? இதை மாத்தி போடணுமா இல்லையா? மாத்தி போடுங்க. எஸ் சார். 2,1 2,1 3,1 3,1. சரி, இப்ப இந்த இடத்துல இத மறுபடியும் நம்ம வந்து இத வந்து இது டிரான்சிட்டிவா செக் பண்ணி பாருங்க. இந்த 2 2 கட் ஆயிரும். 1,1 இருக்கா? 1,1 இருக்கு நமக்கு. அப்ப இது டிரான்சிட்டிவ் தான் வருது, அப்படிதானே? அதே மாதிரி 3 3 கட் ஆயிரும் 1,1. அப்ப இது டிரான்சிட்டிவ் இல்லாம மாத்தணும்ல, டிரான்சிட்டிவ் வரக்கூடாது நமக்கு. அப்ப என்ன செய்யறது? ஒன்னு எடுக்கணும்னா டிரான்சிட்டிவ் வராது இல்ல, எப்படி? இங்க பாருங்க, இப்போ நமக்கு இந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கோமே, 1,3 and 2,1 வச்சுக்கோமா. இப்ப இங்க 1 முடியுது, இங்க 1 ஆரம்பிக்குதா? இந்த 1 இந்த 1 கட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்? 3,2 2,3 2, ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. இதா இங்க இருந்து இங்க வரும். அதாவது ஓகே ஓகே 2,1 1,3 இப்படி தானே பார்க்கணும். 1 1 இருக்கலாமா, 2 கட் இருக்கலாமா? வாட் இஸ் ஆன்சர்? எஸ் 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 3,2 சாரி 2,3. 2,3 இங்க இல்ல இல்ல. ஆமா, அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், டிரான்சிட்டிவா இருக்காது. அப்ப ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்கா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஆனா டிரான்சிட்டிவ்க்கு நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் எல்லா ஆர்டர் பேரையும் செக் பண்ணி பார்க்கணுமா? செக் பண்ணி பார்க்கல, ஒரு ஆர்டர் பேர் நமக்கு வரலம்மா. இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல சொல்ல இந்த ரெண்டையும் மாத்தி போட வச்சல 1,3 2,1 மாத்தி போட சொல்ல இந்த 1 கட் பண்ணிட்டேன். 2,3 அப்படிங்கிற ஒரு 2 ஆர்டர் பேர் எடுத்துட்டு ஒரு ஆர்டர் பேர் ஓகே தானே, ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம தான். எஸ் சார். டிரான்சிட்டிவ் சொல்லிக்கலாம்ல. எஸ் சார். எஸ் சார். புரியுதே இல்லையாமா? ஆமா சார். இந்த இடத்துல நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி தான் பார்க்கணும். அதுல எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஒண்ணு மட்டும் வரல சார் அப்படின்னா இட்ஸ் நாட் டிரான்சிட்டிவ் தான். டிரான்சிட்டிவ் வராதுன்னு அர்த்தம். அதுல இந்த 2 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இந்த 2 எலிமெண்ட் சூஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். ஓகே சார், புரியுது. இது எடுத்துக்கோமே, இங்க எடுத்துக்கோங்களேன். இந்த 2 எடுத்துங்க பாப்போம். எங்க இருந்து ஆரம்பிப்படுங்க? 3,1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 1,2 செகண்ட் எழுதிக்கங்க. கட் பண்ணி பாருங்க. 3,2 இருக்குதா? நோ சார், 3,2 இல்ல. இது கண்டிப்பா போதும்னா நமக்கு இது. எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி இன்னொரு ரிலேஷன் எழுத முடியுமா நம்ம தான் யோசிக்கணும். சரிங்களா? அப்ப நமக்கு 1,2 1,3 வச்சு நமக்கு ரிஃப்ளெக்சிவும் சிமெட்ரிக்கும் வந்து டிரான்சிட்டிவ் வராம இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்லி எத்தனை ரிலேஷன் எழுத முடிஞ்சிச்சு? 1 அப்படிதானே? ஒன்லி 1 ரிலேஷன் தான் எழுதி முடிச்சிருக்கோம் நம்ம. எஸ் சார். பட் செகண்ட் ரிலேஷன் எழுதலாமா? செகண்ட் ரிலேஷன் பாருங்க. செகண்ட் ரிலேஷன் எழுதி பார்ப்போமே. எழுதி பார்ப்போமே. 1,1 2,2 3,3 1,2 1,3 2,1 3,1 இதுல ஒரே ஒரு ஆர்டர் 2,3 மட்டும் சேர்த்துக்குவோமா? எஸ் சார். அப்புறம் 3,2 இல்லாம இருக்கிறதுனால அது வந்து டிரான்சிட்டிவ் கிடையாது. டிரான்சிட்டிவ் கிடையாது. வாட் இஸ் தி புக் பேக் ஆன்சர்? புக் பேக் ஆன்சர் என்னன்னு பாத்துடுங்க. என்னோட டெக்ஸ்ட் புக்ல ஏதோ மிஸ்டேக் இருக்கு சார். நான் வந்து ஆன்லைன்ல வந்து செக் பண்ணி பார்க்கறேன் அந்த ஆன்சர். இல்ல நான் இங்க டெக்ஸ்ட் புக்ல வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन? அதான் என்னோட டெக்ஸ்ட் புக்ல வந்து ஏதோ ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. இப்போதான் நான் நோட்டீஸ் பண்றேன். அப்படிங்களா? ஆன்சர் பண்ணாங்களேமா?
ஆன்சர் வந்து அதுக்கு பதிலா வேற பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க சார். மறுபடியும் இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனோட சாப்டர் அங்க பின்னாடி வச்சிருக்காங்க. ஃபுல் ஆன்சர் கீ பதிலா. ஓகே ஓகே. இப்போ இதோட ஆன்சர் என்னமா? நான் அந்த செக் பண்றேன் சார். செகண்ட். ஒரே நிமிஷம் சார். ஓகேமா. ஓகே, நான் சொல்லிடுறேன் பாருங்களேன், நானே ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓகே தானே? R1 உங்களுக்கு ஓகே தானேமா? எஸ் சார். R1. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதுல ஃபர்ஸ்ட் R1 கண்டிப்பா நமக்கு டிரான்சிட்டிவா இருக்காது. நான் செகண்ட் R2 எழுதிட்டேன் சார். செகண்ட் நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல இந்த ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்ல, இந்த ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல ஆன்சர் 2,3 மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படிதானே? நான் 2,3 உள்ளதுக்கு போட்டுட்டேன் அப்படிதானே? 2,3 உள்ளதுக்கு போட்டுட்டேன். இப்ப 2,3 உள்ள போட சொல்ல சார் நீங்க அப்ப இந்த 3,2 தான் இல்லையா? அப்ப இது கண்டிப்பா நமக்கு என்னவா தான் இருக்கும்? ஆப்ஷன் A தான் வருது சார். எஸ் சார். இல்ல இல்ல, ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த இடத்துல 3,2 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 3,2 போட சொல்ல இங்க இருந்து புரியுதா பாருங்கம்மா. நான் இதே R1 எலிமெண்ட் அப்படி எழுதிட்டு 2,3 உள்ளதுக்கு போட்ட உடனே நமக்கு 3,2 தான் உள்ள இல்லையே, 3,2 தான் உள்ள இல்லையே. அப்ப கண்டிப்பா இது நமக்கு டிரான்சிட்டிவ் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் கன்க்ளூட் பண்றோம். அப்ப R2 அப்படின்னு ரிலேஷன்னா ரெண்டாவது ரிலேஷன் வந்துரும்ல. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த 2,3 உள்ள போட்டா நமக்கு சிமெட்ரிக் வருமா? யோசிச்சு பாருங்க, சிமெட்ரிக் வருமா? எஸ் சார். வருமா? 2,3 உள்ள போட 3,2 அப்படிங்கிற ஆர்டர் பாருங்க இருக்குதா? இல்ல நான் சாரி, இங்க இல்ல. கண்டிப்பா என்னவா இருக்காது? சிமெட்ரிக்கா இருக்காது. சிமெட்ரிக்கா இருக்காது. இது டிரான்சிட்டிவா இருக்காது. ஓகே, இது டிரான்சிட்டிவா இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது சிமெட்ரிக்காவும் இருக்காது. ஓகே, அப்ப இது கண்டிப்பா நமக்கு பாசிபிள் கிடையாது. இது பாசிபிள் கிடையாது. ஓகே தானமா? அப்ப கண்டிப்பா எத்தனை ஆன்சர் தான் வரும் இங்க வந்து? ஆன்சர் ஆப்ஷன் A தான் வரும் சார். ஆப்ஷன் A is the right answer. only 1 தான் வரும். சரிதானமா? எஸ் சார். ஓகே, அடுத்து போலாமா? எஸ் சார். क्वेश्चन நம்பர் 7 மா. ஓகே, क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. சோ இது ஆல்ரெடி முன்னாடியே பாத்துறோம், ஞாபகம் இருக்கா பாருங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கணும்னு நினைக்கணுமா? செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க, A அப்படிங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஈக்குவல்ஸ் ரிலேஷன் என்ன நம்ம வந்து உருவாக்க போறோம். அதுல 1,2 இருக்கணுமா? சரி, ஃபர்ஸ்ட் R1 எழுதிக்கலாமா? R1 is equal to 1,1 2,2 3,3. அப்ப கண்டிப்பா இது ரிஃப்ளெக்சிவா இருக்கும். சரிங்களா? அப்ப நான் 1,2 உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அதே போல 2,1 கண்டிப்பா மாத்தி போடாது. இது கண்டிப்பா யாரா இருப்பாங்க? கண்டிப்பா யாரா இருப்பாங்க? சிமெட்ரிக்கா இருப்பாங்க. கண்டிப்பா இது டிரான்சிட்டிவா தான். செக் பண்ணி பாருங்க. 2 2 கேன்சல் 1,1 1 1 கேன்சல் 2,2. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஓகே ஆயிடுச்சு. சரியாமா? எஸ் சார். இப்ப அடுத்து செகண்ட் ரிலேஷன் எழுத சொல்ல, செகண்ட் ரிலேஷன் எழுத போறோம். 1,1 2,2 3,3 அண்ட் 1,2 போட்டாச்சு, 2,1 போட்டாச்சு. இப்ப அடுத்து கொஞ்சம் மாத்தி போடுங்க, 1,3 போடுங்க. 1,3 போட கண்டிப்பா மாத்தி போட உங்களுக்கு என்ன 3,1 வரணும்ல? எஸ் சார். இப்ப நான் என்ன பண்றேன், இதை நம்ம டிரான்சிட்டிவான்னு செக் பண்ண சொல்ல பாருங்க, டிரான்சிட்டிவா செக் பண்ண சொல்ல இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் யாரு? 3,1 எடுத்துக்கிட்டேன். அடுத்து செகண்ட் இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், 1,2 எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த 1 1 என்னமாயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்புறம் வந்து 3,2 இருக்குதா பாருங்க. 3,2 நோ சார். 3,2 இல்ல. கண்டிப்பா 3,2 உள்ள கொண்டு வரணும். 3,2 உள்ள வந்தா மாத்தி போட்டா 2,3 உள்ள வரணும். அப்ப இதுதான் நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸ். இது கண்டிப்பா நமக்கு என்னவா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா யாரா இருப்பாங்க? இது டிரான்சிட்டிவா இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா என்னது ஈக்குவல்ஸா இருக்கும். அப்ப ஆப்ஷன் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே தானமா? எஸ் சார். B is the right answer.